ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு யாழ்னிஸ் பிளேஸ். மே மாதம் ஸ்டார்ட் பண்ணிட்டுது. இனி கனடாவில் இருக்கிற நர்சரிஸ் எல்லாம் நல்ல கலர்ஃபுல்லாக மாறிடும். இந்த வீடியோவில் மே மாத நர்சரி டூர் தான் பார்க்க போகிறீங்க. நான் இன்றைக்கு மார்க்கம் ஒன்டாரியோவில் இருக்கிற வேலி வியூ கார்டன்ஸ் நர்சரிக்கு வந்திருக்கிறேன். இந்த நர்சரியில் பப்பா மரத்தில் இருந்து மல்லிகை வரைக்கும் எல்லா விதமான மரங்களுமே வாங்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் சீசனில் என்ன எல்லாம் வந்திருக்குன்னு உள்ளுக்கு போய் பார்க்கலாம். உள்ளுக்கு எங்கே பார்த்தாலுமே கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது. இப்போ ஸ்ப்ரிங்கில் கொஞ்சமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் சம்மருக்கு இன்னும் நிறைய செலெக்ஷன் இருக்கும். நிறைய வெரைட்டிஸில் ஆரஞ்ச், லெமன், லைம் ட்ரீஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸ்ப்ரிங் சீசனில் தான் இப்படியான ட்ரீஸ் எல்லாம் வரும். இதை வீட்டில் வளர்க்க விரும்பினா வாங்கி கொண்டு போய் கொஞ்சம் பெரிய பொட்டில் வச்சுட்டு சம்மருக்கு வெளியில் வைக்கலாம். விண்டருக்கு உள்ளுக்கு வச்சுட்டு க்ரோ லைட் போட்டால் கனடாவிலையும் இந்த மாதிரி ட்ரீஸ்களை வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ட்ரீயை பார்க்குறதுக்கு சரியாக ஒரேஞ்ச் மாதிரி இருக்குது. இது சாப்பிட இல்லாத அவ்வளவுக்கு சரியான புளியாக இருக்குமென்று சொல்லிச்சுன்னா, தோல் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். கூட சோஸ், ஜூஸ் அதுகள் செய்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவினோமா. ஒரு அளவான சின்ன பொட்டில் தான் வச்சிருக்கணும். ஆனால் பெரிய மரமாக வந்திருக்கு. ஏர்லி ஸ்ப்ரிங்கில் வந்தால் ஆல்ரெடி கொஞ்சம் வளர்ந்த லேட்டஸ், டொமேட்டோஸ் எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளுக்கு பிறகு தான் செல் பேக்கில் இருக்கிறதுலாம் வரும். இந்த செக்ஷனில் வந்து பிளான்டபிள்ஸ் பிராண்ட் ஹெர்ப்ஸ், கியூக்கம்பர்ஸ், டொமேட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கணும். இந்த பிளான்டபிள்ஸ் பிராண்ட் வந்து ஹை குவாலிட்டி ஆர்கானிக் அண்ட் நான் ஜிஎம்ஓ வெஜிடபிள்ஸ் சீட்ஸில் இருந்து வளர்க்கினோம். அதால் ஹை குவாலிட்டி வெஜிடபிள்ஸ் பிளான்ஸ் வாங்குறதா இருந்தால் இந்த பிராண்ட் 100% நல்லது. வெஜிடபிள்ஸ் பிளான்ட்ஸ்கள் பெருசாக வர துவங்கையில் கொஞ்சம் பெருசாக வளர்ந்த கத்தரிக்காய், கியூக்கம்பர், தக்காளி அதில் தான் பொட்டில் வச்சிருக்கணும். சில பேர் இப்படி வாங்குறதுக்கு விரும்புவினோம். டைம் கிடைக்காது. ஆனால் வீட்டில் வெஜிடபிள்ஸ் வளர்க்க விரும்புகிறவைக்கு இப்படி பெருசாக பொட்டில் வாங்கி வைக்கிறது ஈஸியாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியாக மல்லிகை கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கணும். ப்ரைஸ்களும் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. குண்டு மல்லி, பவள மல்லி, ஜாதி மல்லி என்று எல்லா விதமான மல்லிகை கண்டுகளுமே இங்கே இருக்குது. இந்த நர்சரியில் எல்லா விதமான ட்ரீஸுமே கிடைக்கும். ஆலமரம் கூட இருக்குது. இங்கே இருக்கிற டெம்பிள்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு ஆலமரம் வாங்குவினோம். பப்பா மரம் எல்லாம் பாருங்க என்ன மாதிரி இருக்குண்டு. சின்ன பொட்டிலேயே பெருசாக வந்திருக்கு. இதுண்ட ப்ரைஸ் வந்து $80. இங்கே பப்பா மரம் எல்லாம் வளர்க்குறாண்டா டெம்பரேச்சர் 13 டிகிரிஸ் செல்சியஸ் வரைக்கே உள்ளுக்க கொண்டு போய் வச்சிடணும். சன் ரூம் இருந்தால் இன்னும் நல்லா அதில் வைக்க இன்னும் நல்லா வளரும். இல்லாட்டிக்கு க்ரோ லைட்டில் தான் கட்டாயமாக வைக்கணும். நல்ல வடிவாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தால் காய்க்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இந்த பப்பா மரம் எல்லாம் இங்கே சைனீஸ் பீப்புள் கூட வாங்கி வீட்டில் வைப்பினோம்.
இந்த செக்ஷன் எல்லாமே இன்டோர் பிளான்ஸ். ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நிக்கிற மாரி தான் இந்த செக்ஷன்ல நிக்கேக்க இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கு. இந்த நர்சரி முன்னுக்கு பார்க்கறதுக்கு சின்னன் மாரி இருக்கும். ஆனா உள்ளுக்கு பார்த்தா ஒரு பெரிய ஏரியாவே கவர் பண்ணியிருக்கு. மேலே இருக்கிற இந்த ஹேங்கிங் பாஸ்கெட்ஸ் எல்லாம் சம்மருக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கணும். பல்கா ஆர்டர் பண்றவ மெயின் என்ட்ரன்ஸால வராம, ஆர்டர் பண்ணிட்டு வந்தா பின்னுக்கு இருக்கிற இந்த என்ட்ரன்ஸால வந்து எடுத்துக்கொண்டு போகலாம். இந்த பிளான்ட்ஸ்கள் எல்லாமே லேண்ட்ஸ்கேப்பிங் செய்கிறவ, சின்ன கார்டன் சென்டர் வச்சிருக்கிறவ எல்லாம் சம்மருக்கு ஆர்டர் பண்ணியிருப்பினம். அதெல்லாம் ரெடி பண்ணி நிறைய ஸ்கிட்ஸில் வச்சிருக்கணும். இந்த ஏரியாவிலேயே ஆக்கள் எடுக்கிறவ அதால் வடிவா கவர் பண்ணி சோல்டண்டு போட்டிருக்கணும். ഇതിൻ്റെ പ്രൈസ് பாருங்க ஆல்மோஸ்ட் $600. இதுவும் கேக்டஸ் வகையை சேர்ந்தது. கள்ளிச்செடி கற்றாழை என்று சொல்கிறது. டெம்பரேச்சர் கூடின இடங்கள் எல்லாம் தண்டை பாட்டில் முளைச்சிருக்கு. இங்கே இவ்வளவு எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது காரணம் இந்த மாதிரி கேக்டஸ் வகைக்கு ஹை டிமாண்ட் இருக்குது. ஆஃபீஸ் பிளேஸில் எல்லாம் இதை வாங்கி வைப்பினோம். ஆல்சோ கேக்டஸ் வகை பிளான்ஸ் வளர்கிறதுக்கு மெனி இயர்ஸ் எடுக்கும். கனடாவில எல்லாம் குளிர் கூடவாக இருக்கிறபடியாக க்ரீன் ஹவுஸில் வச்சு தான் வளர்க்கணும். தொடர்ந்து ஹீட் க்ரோ லைட் எல்லாம் போட்டு தான் வச்சுருக்கணும். ஸோ மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸும் கூடவாக இருக்கிறபடியாக தான் இந்த ப்ரைஸ் போட்டிருக்கணும். வெளியில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசனுக்கு வைக்கிற மாதிரி ஃப்ளவர் பிளான்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு ப்ரைஸில் வச்சுருக்கணும். இந்த ஃப்ளவர் பிளான்டர்ஸ் எல்லாம் 30% ஆஃப் போட்டிருக்கணும். இதில் எல்லாம் ஃபேன்சி ஃப்ளவர்ஸ் செல் பேக்கில் இருக்குது. இது வந்து $2.10. இப்படி இருக்கிறதெல்லாம் வாங்கினா எங்களுக்கு விருப்பமான கலர்ஸில் வாங்கி கொண்டு போய் வீட்டில் நாங்களே வைக்கலாம். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து கூல் வெதரில் தான் நல்லா வளரும். ஏர்லி ஸ்ப்ரிங் ஃபால்ல எல்லாம் வைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த பூக்களின் பெடல்ஸை பார்த்தா ஒரு ஹாப்பி ஹியூமன் ஃபேஸ் மாதிரி இருக்கும். அதோட எல்லா ஃப்ளவர்ஸுமே பிரைட் கலர்ஸில் இருக்கும். இதுண்ட லீவ்ஸ் ஃப்ளவர்ஸில் வைட்டமின் ஏ சி எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணுவினோம். சலாடுக்கு கேக் டெக்கரேஷன்ஸுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவினோம். இந்த ஃப்ளவர்ஸுண்ட பெடல்ஸை ஹாட் வாட்டரில் போட்டு டீ மாதிரியும் குடிக்கலாம். இவே மேக் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ளவர் பொட்ஸ்களை வாங்குறதா இருந்தால் $10 இருந்து $30 வரைக்கும் வரும். இப்படி வாங்கிக்க எங்களுக்கு விருப்பமான கலர்ஸ்களில் வாங்கலாம். இன்றைக்கு நான் இவ்வளவும் என்ன ப்ரைஸுக்கு வாங்கினான், எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் மேக் பண்ண போகிறேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதோட வெஜிடபிள் பிளான்ட் சம்மர் ஃப்ளவர் ஷாப்பிங் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.